Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் சௌச்சௌ வச்சு ரொம்ப ஈஸியான ரொம்பவே சுவையான ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே சௌச்சௌவில் பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக சாம்பார் அப்படி இல்லாட்டி கூட்டு இதுதான் பண்ணுவோம். ஆனால் இந்த பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம் அப்புறம் காரக்குழம்பு ரசம் சாதத்துக்கெலாம் சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பூண்டை வந்து நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுலாம். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சௌச்சௌவை தோல்லாம் சீவிட்டு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு மீடியம் சைஸ் துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கணும். இது கூட ஒரு 2 கை அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ சௌச்சௌ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லேசாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு காய் வந்து நல்லா வேகிற அளவுக்கு இருக்கட்டும். அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வெந்துட்டுருக்க டயத்தில் நம்ம இதுக்கு வந்து ஒரு தேங்காய் சேர்த்து ஒரு மசாலா அரைக்க போகிறோம். இந்த மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துண்டு, கூடவே 2 பச்சை மிளகாய் அதையும் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். காய் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. ரொம்ப சாஃப்டாக வேகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கரெக்டாக வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த பொரியல். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்ச அந்த தேங்காய் கலவையை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சௌச்சௌ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.